இன்று நாம் பார்க்க போகும் கதை சைபர் ஆசை. வேளாண் துறையில் நேர்மையான உதவி அலுவலராக வேலை செய்பவர் ராஜன். அவர் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் அலுவலகம் நேரம் போக பல வேலைகளுக்கு செல்வார். அவரிடம் மேலதிகாரான கவிதா, என்னாச்சு ராஜன், கடந்த 2 வாரமாக சோகமாக இருக்கீங்க, தப்பாக வேலை செய்கிறீங்க, பேங்கில் வேறு லோன் வாங்கியிருக்கீங்களா என்று கேட்டார். ஆமாம் மேடம், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். எனக்கு முகம் தெரியாத ஒரு நபரிடமிருந்து டெலிகிராமில் ஒரு லிங்க் வந்தது மேடம். அந்த லிங்கில் போய் ரேட்டிங் போட்டதில் முதலில் அவர்கள் எனக்கு 20,000 தந்தாங்க. பின்னர் ஒரு டாஸ்க்கை கொடுத்து அதை செய்ய சொன்னாங்க. எனக்கு 2 லட்சம் கிடைக்கும் என்றாங்க. அவர்களின் வழியில் நான் சிக்கிட்டேன். இப்போ நான் நிறைய கடன் வாங்கி செலவும் பண்ணியும் என்னை விடாமல் மறுபடியும் 5 லட்சம் கட்டலைன்னா உன்னை அசிங்கமாக சித்தரித்து எல்லோருக்கும் அதை அனுப்பிடுவோம்னு மெசேஜ் பண்ணுறாங்க மேடம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல மேடம். நல்லா படிச்சிருந்தும் இப்படி தான் ஆன்லைனில் பிடுங்குறாங்க கிட்ட சிக்கிறதா? என்ன ராஜன் நீங்கள்? குடும்ப கஷ்டம் மேடம். வேலை கொடுத்தாங்க, செஞ்சேன். ஆரம்பத்தில் பணம் தந்தாங்க, அப்புறம் என்னிடமே பணம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். சரி, கவலைப்படாதீங்க. எனது கணவரின் நண்பர் சைபர் கிரைமில் இருக்கிறார். புகார் எழுதி எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் அவருக்கு அனுப்பிவிடுறேன். மற்றதை அவர் பார்த்துக்குவார். உங்களை போல இந்த ஆன்லைனில் ஃப்ராடுகளிடம் சிக்கி ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதில் சிலர் தற்கொலையும் செய்து கொள்கிறார்கள். படிச்சிருந்தும் நீங்களே இப்படி பலிகடாகலாமா? பிரச்சனைனா காவல்துறைக்கு சொல்லுங்கள். இப்போ உங்கள் பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினச்சிக்கங்க என்றார் கவிதா. அப்போது மின்னஞ்சல் ஒன்று கவிதாவுக்கு வரவே அதை அவர் திறந்தார். உங்களுக்கு 68 கோடி ரூபாய் லாட்டரி பரிசு கிடைத்துள்ளது. 50 லட்சம் எச்சரிக்கை வைப்பு செலுத்தி பெறலாம். அதிர்ச்சியில் கவிதா, எனக்கேவா? முற்றும். எல்லோரும் நண்பர்களே, பாதுகாப்பாக இருங்கள். எந்த ஒரு விஷயத்திற்கும் நீங்கள் போலீசிடம் புகார் கொடுங்கள். நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம்.